என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. பர்கர் இருக்கா? வல்கரா? வல்கர் இல்லையா, பர்கர் பர்கர். அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. பிஸா இல்லைங்க. இல்ல. சிக்கன் கொக்கா. பற்றாமர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா 2 கிலோ மட்டன் பிரியாணி, 2 கிலோ சிக்கன் பிரியாணி, 2 கிலோ ஒயிட் ரைஸ். இதில் வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும். யாருக்கு குலுக்கல் முறையில் விடுதோ ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்களுக்கு மட்டன் பிரியாணினா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸ்னால் ஒயிட் ரைஸ். இப்போ குலுக்கல் சீட்டு போட போகிறோம். குலுக்கல் சீட்டில் யாருக்கு என்ன விழுகுதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு சாப்பாடு வச்சுக்கிடுவோம். ஆமாம், மாற்றி இருக்கும். யாருக்கு என்ன விழுதுன்னு பார்ப்போம். குலுக்கல் சீட்டை போடுங்க. யாருப்பா ஃபஸ்ட்டு எடுக்கிறா? நானே எடுத்துருவா. எடுங்க. ரெண்டாவது நான் நடுவாள் இருந்தாலும் நான் நடுவாள். சரி, நம்மளுக்கு இங்கே எடுத்துக்கோம். சரி, நமக்கு இதை எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. ஓகே, பிரித்து எல்லாரும் அவர்கிட்ட காமிச்சிருங்க. என்ன ஒட்டி வச்சிருக்கியா? பிரித்து எல்லாரும் அவர்கிட்ட கரெக்டாக காமிச்சிருங்கப்பா. நமக்கு நீன் வந்திருக்கு. மீனா? நீன் வந்து பிரியாணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியாணியா? பின்னாடி எங்கிருந்து தெரியுதா? நம்மளுக்கு ஒயிட் ரைஸ் நல்லா இருக்கு. எனக்கு மட்டன் பிரியாணி வந்திருக்கு. அவர் இடத்த நல்லா பார்த்துக்கிறேங்க. எனக்கு நேரம் வந்து மட்டன் பிரியாணி வந்திருக்கு. எனக்கு நல்ல சோறு. எனக்கு சிக்கன் பிரியாணி. வா, உங்களுக்கு ஒயிட் ரைஸ் கேட்ட மாதிரி ஒயிட் ரைஸ் வந்துருக்கு. ஒருவேளை அவர் ஜெயிச்சிருவாப்லையா? அது ஒயிட் ரைஸுக்கு வராது. நல்லா காமிச்சிருங்கப்பா. நல்லா காமிச்சிருங்க. ஓகே, அப்போ ஒயிட் ரைஸ் இதுக்கு அவருக்கு கொடுத்துருங்க பரிசை. ஆமாம், நான் உட்காந்த இடத்துல உட்காந்த இடத்துல இல்லை, சாப்பாடு தான் மாறுது உங்களுக்கு. கீழே நம்ம எழுதிருக்கீங்க சப்ஸ்கிரைப். நல்லா தெளிவாக சொல்லுங்க. நல்லா இனோவேட்டிவ். நல்லா பிரித்து காமிங்க, பிடிச்சி கொடுங்க. சரி, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. அந்த ஜாம்பாரை கொடுங்க. இது சாம்பாரா? ஆமாம், இந்த ஜாம்பாரை கொடுங்க. நல்லா சாப்பிடுங்க. உங்கள்கிட்ட அவங்க பவுலை தூக்கி கீழே பத்திரமா வச்சுக்கிறீங்க, மண்பான சாப்பாடை. ஓகே, இருங்க, என்ன ஸ்டார்ட்டே சொல்லல. ஹலோ, இடையில கொட்டிட்டு சாப்பிடுங்க சார். ஒட்டிட்டு சாப்பிடணுமா? ஆமாம், வெளியே சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி, அது உங்கள் விருப்பம் தான். ஊர் பிடிச்சவர் இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இருங்க. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். சாம்பார் சாதம் எப்படி இருக்கு? 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு, ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. சாப்பிடுங்க, 2 கிலோ ஆகிப்போச்சு. சாப்பிடுவோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? போட்டினா இப்படிதான் இருக்கணும். ஒரு வெள்ளை சோறுகார் நம்மளே பார்க்குறாரு. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. மட்டன் பீஸ் வேணுமாண்ணே? மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. சாப்பிடலாமா?
பிரியாணிக்கு ஆசைப்பட்டு எல்லா சோறும் நல்லா ஒரு குளுக்கும் போங்கிறானே. சமையங்கானா உன்னத்தையும் காணா. இப்பவே கண்ணை கட்டுது. மோர் கொஞ்சம் கிடக்கணும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இன்னும் புதினா போடாம தான் பிரியாணி கிட்ட சொல்லணும் நம்ம வீட்டுகளில். புதினா ரொம்ப போட்டா அவ்வளோ. ஆமாடா. சொல்லிடுவோமே சொல்லிடுவோம். செல்ஃபு மூட்டை கண்டிஷன். ஊற்றுவா முன்னூற்றி அடி. இன்னைக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட பரிசு ஒன்று இருக்கு. தோட்டத்துண்டு இல்லாம கறி முண்டை முண்டை. சாப்பிட முடியல நீங்க வேற. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? விதவிதமாக சாப்பிட்றேன். ரசம் மோர் மோர்தான் கொடுக்க மாட்டேறாப்லையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஒரே சோறு திண்டுக்கிட்டு நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பறக்க முடியல. அத்தோட்ட வரும்போது கொஞ்சம் பாயாசம் சேர்த்து கொண்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நட்டுக்கா. ஆமா, இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. கொஞ்சம் பால் டாயில் கொடுத்துருவோம். சரி பிரிச்சுக்குங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்குல்ல? புதுசா இருக்கு. இப்படி கல்வி ஆகுது. அற்புதமாக இருப்பா. அடா தேனடா. அவர் டாட்டாப்லையா கிடைக்காது. இல்லை என்ன சாப்பிடணும் மட்டன் பீஸ் எல்லாம் இருக்குல்ல. அதை முழுங்கிடுவார் அப்படியே. நானும் ட்ரை பண்ணுறேன். முழுங்க முடியாது, கொஞ்சம் தண்ணியை விட்டு முழுங்குங்க. சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. சார் சார், ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ ஆம் பாவம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 கிலோ பிரியாணி சாப்பிட போகிறேன். கொஞ்சம் கேட்ட போகிறதே செய்யுது, இல்லைன்னு சொல்ல. முயற்சி திருவனையாக்கும். மட்டன் பீஸு நிறைய வச்சுட்டா, ஒரு 1/2 கிலோ ரேஞ்சுக்கு வச்சுட்டா. எலிசபெத் இருக்காங்களே, இது ரெண்டுமே அரைக்கில not இருக்கும். only a England queen, but அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க? பேசியா? வீட்டுக்கு 1/2 கிலோ கூட வராது. நீ என்னதையும் சொல்லக்கூடாது தம்பி. வணக்கம் அரசே. மன்னா என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன நொப்படியா? நான் அந்த நேரம் சாப்பிட்டு சொல்லியிருக்கு. அதானே கொத்த காலி ஒன்று கறி தான் 10 காய் பண்ணணும். சோறை கூட முழுங்கலாம். பாடி ஒரு மாசமா முடியா விடுறது பாடி. யாரை இருந்தால் கூட சரி செய்ய மாட்டேன். அவர் போன வட்டம் ஜோலா சிப்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட முடியலன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு. அப்படியா?
உங்களுக்குலாம் தெரியாச்சு. நாங்களாம் இரும்பு. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஒரு மனிதன் வலிச்சாட்டே அது நல்ல உடம்புன்னு அர்த்தம். உடம்பு கெட்டுச்சு. இது வேறையா? அப்படியே லாஜிக்காக இருக்கு. தண்ணி எனக்கு ஊற்றுன நீ குடிச்சிட்டேன். லேப்டாப்பில் அது என்ன பண்ண முடியுங்க? அப்போ பையன் சாப்பிடுவான். உங்களுக்கு இந்த லெக் இது வேணாம். அப்போலாம் இருக்குது. நாங்கள் டப்புன்னு கை விட்டுருவாப்புல. சாப்பிட்டு போட்டு அதுக்கு மேலே நம்ம முந்திக்கிறோம்ல. இவர் வந்து வெற்றி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தோத்துட்டு தான் ஒத்துக்கிட்டாரு. முடிவு நம்மளுக்கு தெரியுமா? அது இல்லை, நான் கேட்டேன் உன்னை கொடுக்க போறேன். அது ஏன் திருடி பிடிங்கி திங்கிற நீ? கேட்டுதான் சாப்பிட்டேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? எங்கள் வீட்டில் இன்னைக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி தான். வா வீட்டில் கூட சாப்பிட்டு போ. இப்படி அடுத்த திருடி திங்காத. நான் திருடே கேட்டுதான் சாப்பிட்டேன். சரி, அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இந்த சாம்பார் சாதம் என்ன ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு. அவன் ஜெயிப்பா. சாம்பார் சாதத்தை செல்படக்கூடாது. ஒரே நின்று சாம்பார் பிடிக்காதுங்க. ஆனால் செல்ஃபி டக்குன்னு வந்து இதில் எடுத்துருச்சு. சாம்பார் பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. பார்த்துங்க, அவர் சாம்பார் சாதம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஜெயிக்க முடியலைன்னு சொன்ன உடனே சாம்பார் பிடிக்காதுன்ட்டாரு. நான் கேட்டது உங்களுக்கு ஒயிட் ரைஸ் கேட்ட மாதிரி ஒயிட் ரைஸ் வந்துருக்கு. இன்னொரு வீடியோல மறுங்க சாம்பார் பிடிக்காதுன்னு சொல்லி. இவர் இப்படியே பேசிக்கிட்டு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. சாப்பிடலையா? ஏன் சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கலாமோ? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். செமிக்கும் பானத்தை சாப்பிடுவோம். வா தப்புன்னு சாப்பிட்டா விட்டு சாப்பிட முடியல. கிலோ பிரியாணி கிடைக்கு 1.5 கிலோ தான் உள்ள இருக்குது. பண்ண முடியலப்பா. மூணு பீஸ் வேணுமா? ஒரு சாம்பார் சாதத்துக்கு நான் மட்டன் கறி வந்து ஒரு 1/2 கிலோ கிராமுக்கு மேலே வந்துருச்சு. சார் என் மகன் சொல்லி கொடுத்து சோசு நீங்கள் சேர்த்து வென்று வருவீர்களப்பா. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. வெள்ளை சாதம் உணவு, வெள்ளை சாதம் உணவு. நான் உட்காந்து நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு குலுக்கல் முறையில் முதலாவது இடத்துல 2 கிலோ மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு முதலாவது இடத்துல இருக்காப்புல. திருடுனா திங்கன்னு அது இப்படி இலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்குது. அது பேசாமல் உங்கள்கிட்டே இருக்கலாம். இங்கே வந்து இலையை காத்துட்டு கிடக்கு. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு பரவாயில்ல தம்பி, கல்யாணம்னா இதையும் கூட திருடிக்கிறீங்க. சாப்பிட முடியல. நம்ம விவர்ஸ் வந்து மைக்கேல் ராஜ் அவரும் ஃபஸ்ட் இடத்துல இருக்காரு. அவருக்கு இந்த பரிசை நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். அதில் என்ன இருக்குன்னு வேறு பார்க்கணும். நல்லா முரட்டு கையை நல்லா முரட்டு வெயிட்டாக இருக்குது. நம்ம அதை தூக்கி போடலாம்னு நான் பார்த்து நீ சந்தோஷமாக வந்தேன். தம்பி சேர்த்து கொடுங்க. இந்தாங்க பரிசை பிரிங்க பார்ப்போம். பிரிப்போம். பிரிச்சா பாதி எனக்கு, சுட்டா தலை எனக்கு. அது ஜெயிச்சாதேன்.
போன வாட்டி அடியிலேருந்தே பக்கத்துல இல்லை பிடிக்க திங்கிறிய பரிசுலையுமா பிடிக்க திங்கிறிய பரிசு தர மாட்டான், ஜெயிச்சாளுக்கு மட்டும்தான். 1 கிலோ ரஸ்க் பாக்கெட் வந்திருக்கு நமக்கு இன்னைக்கு பரிசு. நம்ம சாப்பாட்டு போட்டின்றதுனால டீம்ல இருந்து வெறும் சாப்பிட்ற ஐட்டமா கொடுக்குறாங்க. ஆமா, சந்தோஷமா வாங்கி கொண்டு வைக்கிறோம். 2 கிலோ பிரியாணியும் சாப்பிட்டுட்டு 1 கிலோ ரஸ்க்கு வீட்டுல கொண்டு நினைச்சிங்க போறிய. ஆமா, சூனாப்பானா சந்தோஷமா இருக்கு. போட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ பார்க்குறதுக்கு ராஜ் சாப்பாட்டு ராமர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோக நாங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், ஃபேஸ்புக்கில் இருக்கோம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுபோக தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.